நான் உனக்காகத்தான் சொல்றேன். இல்லைன்னா உன் காதலி இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிடுவா. நான் என்ன பண்றது? சந்திரகாந்தா தான் என்ன காதலிக்கவே இல்லையே. நான் என் கல்யாணத்தை நிறுத்தணும். அவ விருப்பப்படி அவ வாழ்க்கைய வாழட்டும். நான் எதுக்காக அவ வழியில குறுக்கிடணும்? அவ உன்னை காதலிக்கலன்னு யாரு சொன்னது? அவ கண்டிப்பா உன்னை காதலிக்கிறா. என்ன? அவளே இதை உன்கிட்ட சொன்னாளா? ஆமா, அவ என்கிட்ட சொன்னா. ஆனா தெளிவா சொல்லல. அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் அவளை தடுக்குது. இங்க பாரு உமாங், சொன்னாளா இல்லையா? உமாங், இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. நீ தெளிவா சொல்லு. ஆமான்னு சொன்னாளா இல்லையா? இந்த பொய் நாடகம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இங்க இருந்து போ. சந்திரகாந்தாவே முடிவெடுக்கட்டும். ஆனா சந்திரகாந்தா இப்ப கல்யாண மண்டபத்துக்கே போயிட்டா வீரா. அப்ப போகட்டும். தனக்கு எது நல்லதுங்கிற முடிவை அவளே நேரம் எடுத்திருக்கலாம். இந்த கல்யாணம் தான் அவளுக்கு மகிழ்ச்சினா அவளோட மகிழ்ச்சிக்கு குறுக்க நான் வரப்போறதில்ல. இதுதான் என்னோட முடிவு. இப்ப நீ இங்கிருந்து கிளம்புறியா இல்ல நான் உன்னை அங்க பாருங்க. அவங்க ஏன் இப்படி அமைதியா இருக்காங்க? இவங்க ஏன் இந்த மாதிரி செயற்கையா சிரிச்சிட்டு இருக்காங்க? ஆமா, எனக்கும் வித்தியாசமா தான் தெரியுது. ஒருவேளை ரொம்ப மகிழ்ச்சியில இப்படி சிரிக்கிறாங்களோ? யார் இவன்? இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே இல்லையே. போய் சொல்லு. பையனையும் அவங்க அப்பா அம்மாவையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு போய் சொல்லு. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பையன் சந்திரகாந்தாவையும் கூட்டிட்டு அங்க வந்துருவான்னு சொல்லு. அதுக்கப்புறம் ராணி விருப்பப்படி இந்த சந்திரகாந்தாவை எப்படி சாகடிக்கணுமோ அப்படி சாகடிக்கலாம். போ. இவன் யாரா இருக்கும்? இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்லையே. இவன் எங்க போயிட்டான்? நாம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. எல்லாமே தலைகீழா நடக்குது. சந்திரகாந்தாவை காப்பாத்து. இப்ப என்ன புது கதை எடுத்துட்டு வந்திருக்க? உன்னை அனுப்புனது சந்திரகாந்தாவா? இல்ல. அப்ப இங்க இருந்து கிளம்பி போ. ஆனா அவ உயிருக்கு வந்த ஆபத்து தான் என்னை இங்க வர வச்சது. என்ன? யாரோ ஒருத்தருக்கு சந்திரகாந்தா தேவை. கல்யாண மாப்பிள்ள சேர் சிங் கல்யாணம் முடிஞ்சதும் அவளை அங்க கூட்டிட்டு போக போறான். அது யாரா இருந்தாலும் அவங்க விரும்புறது சந்திரகாந்தாவோட மரணத்தை தான். ஆனா அதை யாரு விரும்புறாங்க, எதுக்கு விரும்புறாங்க, எதுவும் தெரியல. நான் கேள்விப்பட்ட உடனே உன் உதவியை தேடி இங்க வந்துட்டேன். நீ அவளை காப்பாத்து. சந்திரகாந்தாவை காப்பாத்து வீரா. நீ சொல்றத நான் எப்படி நம்புறத? நீ நம்பித்தான் ஆகணும். நீ என் கூட வர்ற வரைக்கும் நான் இங்கிருந்து கண்டிப்பா போக போறதில்ல. நீ உன்னோட மந்திரத்தால என்ன செஞ்சாலும் சரி. ஏன்னா எனக்கு என்னோட தோழி சந்திரகாந்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி எல்லா முடிவையும் நீ தான் எடுத்தாகணும். உமாங், சந்திரகாந்தாவுக்கு என் உதவி தேவைன்னா நான் கண்டிப்பா வருவேன். எப்பவும் அவ கூட இருப்பேன். நான் எழுதி எப்பவோ தப்பிச்சிருப்பேன். அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் காதலியோட மரணத்தை விரும்புறவங்கள நான் கண்டிப்பா விட மாட்டேன்.